கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் தலையில் 1000 கவலைகள் இருக்கிறதா? இந்த கடன் என்னவாகும், நாளை என்ன நடக்கும் என்று நினைத்து உங்கள் இருதயம் பாரமடைந்துள்ளதா? கவலை உங்களை ஆட்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் எந்த சமாதானமும் இருக்காது. ஆனால் கர்த்தர் கவலைப்படும் உங்களுக்கு ஒரு கட்டளையையும் அதற்கான ஒரு தீர்மானமான இரகசியத்தையும் கொடுக்கிறார். நீங்கள் கவலையற்றிருங்கள். இந்த கவலை உடனடியாக நிறுத்தி தேவனுடைய சமாதானத்தை பெற உதவும் அந்த 3 வழிகளை பற்றி பார்க்கலாம். பிலிப்பியர் 4:6-7 கவனியுங்கள். கர்த்தர் ஒரு படிநிலையை கொடுக்கிறார். நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்த இந்த 3ஐயும் செய்ய வேண்டும். முதலாவதாக ஜெபம். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் வார்த்தைகளை தேவனிடம் பேசுவது. விண்ணப்பம். உங்கள் தேவைகள் என்னவென்று தெளிவாக கேட்டு அதை கர்த்தரிடத்தில் வைப்பது. ஸ்தோத்திரம். இங்குதான் இரகசியமே இருக்கிறது. உங்கள் கவலைக்கான பதிலை நீங்கள் பெறுவதற்கு முன்பே தேவன் அதை செய்வார் என்ற நம்பிக்கையில் அவருக்கு நன்றி சொல்வது. உங்கள் கவலையை ஒரு ஸ்தோத்திர ஜெபமாக மாற்றும்போது அந்த சுமை உங்களை விட்டு விலகி கர்த்தர் அதை எடுத்துக்கொள்வார். நீங்கள் கவலைப்படும் போது நீங்கள் உங்களிடமே சுமையை வைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் இந்த 3 வழியில் ஜெபிக்கும் போது நீங்கள் அதை வல்லமையுள்ள தேவனிடம் கொடுத்து விடுகிறீர்கள். நீங்கள் இந்த கவலையை விசுவாசத்துடன் கர்த்தரிடம் கொடுத்த பின் தேவன் கொடுக்கும் வாக்குறுதி இதுதான். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுங்கள். இந்த சமாதானம் உலக சமாதானம் அல்ல. உங்கள் பிரச்சனைகள் இன்னும் அங்கு இருக்கலாம். ஆனால் உங்கள் பிரச்சனைக்கு நடுவில் உங்கள் இதயம் கவலைப்படாமல் தேவ சமாதானத்தால் காக்கப்படும். உங்கள் புத்தி அதை உணர முடியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆவி சமாதானமாய் இருக்கும். இதுதான் எதிரிகள் உங்களை தாக்க முடியாத கோட்டை. இன்றே உங்கள் கவலைகளை கர்த்தரிடம் கொடுத்து விடுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலையாயிராமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் எல்லா கவலைகளையும் இப்போது பாதத்தில் வைக்கிறோம். ஸ்தோத்திர ஜெபத்தால் நிரம்பி எங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் உமது சமாதானத்தில் காத்து கொள்ளும். ஆமேன்.